ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவின் பாதத்தை அவ்வளவு சுலபமாக தொட்டு வணங்கக்கூடிய வாய்ப்பை நான் எல்லாருக்கும் கொடுத்து விட மாட்டேன் என் அன்பு செல்லமே. உனக்கான நல்லது நடக்க வேண்டிய நேரமும் உனக்கான நல்லது நடக்கக்கூடிய பிராப்தமும் இப்போது உன்னை நோக்கி வந்திருப்பதால் தான் என்னுடைய பாதத்தை தொட்டு வணங்கும்படி நான் அன்பு கட்டளையிட்டுள்ளேன். என் பாதம் தொட்ட காரணத்தினாலேயே உன்னுடைய மனதில் நீ நினைத்த விஷயங்களில் எல்லாம் இப்போது வெற்றி செய்தி உன் வீடு தேடி வந்து சேரப்போகிறது. இதனால் வரையிலும் உன் வாழ்வில் நடந்த விஷயங்களையெல்லாம் நீ பொறுத்து கொண்டதால் எல்லாருக்கும் நல்லவனாய் தெரிந்தாய். ஆனால் இப்போது அதை எதிர்த்து கேள்வி கேட்க துணிந்து விட்டதால் எல்லாரும் உன்னை கெட்டவன் என்றும் படுபாவி என்றும் சுயநலக்காரி என்றும் பேசுகிறார்களா? யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும். நீ கீழே விழுந்தாலும் சரி, அல்லது யாராவது உன்னை வீழ்த்தினாலும் சரி, தைரியமாய் எழுந்து நிற்க கற்றுக்கொள் என் செல்லமே. 4 பேர் உன்னை தலை நிமிர்ந்து பார்க்க வேண்டும். நீ கௌரவமாய் எல்லார் கண் முன்னாலும் நகை நட்டோடும் சீரும் சிறப்போடும் பேரும் புகழோடும் வாழ வேண்டும் என்று தானே ஆசைப்படுகிறாய்? அப்படியானால் நீ மற்ற யாருடைய வாழ்க்கையையும் திரும்பி பார்க்காதே. யாருடைய செயல்களையும் கவனித்து அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் வேண்டாம். உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என நீ ஆசைப்படுகிறாய், எது உனக்கு கிடைக்க வேண்டுமென அதற்கான விஷயங்களில் நீ கவனம் செலுத்து. உன் வாழ்வில் இனிமேல் கவன சிதறலோ தேவையில்லாத கவலையோ கஷ்டமோ மன வருத்தமோ உனக்குள் இருக்கக்கூடாது என் செல்லமே. எல்லாமே தனக்கு வேண்டுமென நினைப்பவன் நிச்சயம் துன்பத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறான் என்றுதான் அர்த்தம். எப்போது எதையும் ஆசைப்படாமல் எதுவும் எனக்கு வேண்டும் என யோசிக்காமல் கிடைப்பது கிடைக்கட்டும், நடப்பது நடக்கட்டும், என் வராகியம்மா எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாள் என அத்தனையையும் என் பொறுப்பில் யார் ஒப்படைக்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் ஒருபோதும் துன்பம் ஏற்படுவதில்லை என் செல்லமே. உன்னுடைய மனக்குழப்பமும் மன வருத்தமும் மன பிரச்சனைகளும் தீர வேண்டும் என்று தானே ஆசைப்படுகிறாய்? அப்படியானால் முடிந்த அளவிற்கு மௌனமாக இருக்கப்பார். மௌனமும் தனிமையும் நிச்சயம் உன்னை காப்பாற்றும். ஒருபோதும் நீ கஷ்டப்படும்படி உன் வாழ்வில் நான் துன்பத்தோடு உன்னை விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீர் துளிகளுக்கு பின்னாலும் நிச்சயமாக பெரும்பலனை நான் ஒளித்து வைத்திருக்கிறேன். இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு வாழ்ந்த உன் வாழ்வில் இப்போது நீ முன்னேறப் போகிறாய். உனக்கான எல்லா சிறப்பம்சங்களையும் நான் உருவாக்கப் போகிறேன். உன்னுடைய விதி எப்படியெல்லாம் மாறப்போகிறது என நீ யோசிக்கவே வேண்டாம். எது எப்போது எப்படி மாறும், உன் வாழ்க்கை எவ்வளவு சிறப்பானதாக ஆகப் போகிறது என எல்லாவற்றையும் அறிந்த இந்த வராகியம்மா நான் சொல்கிறேன். விதி எப்போதும் அதன் வேலையை காட்டுவதற்கான கெட்ட நேரத்திற்காக காத்திருக்கும். ஆனால் அத்தனையும் சரி செய்யக்கூடிய நல்ல நேரத்திற்காக நான் காத்திருக்கிறேன். ஒருபோதும் உன்னை துன்பத்திலேயே விழுந்துவிட விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. உன் கடமைகளை உணர்ந்து சரியான வாழ்க்கையை வாழ நினைக்கும் உனக்கு நான் நிச்சயம் உறுதுணையாய் இருப்பேன். உன்னுடைய உடலும் உள்ளமும் அமைதியில் திளைக்கும்படியும் உனக்கான செயல்களையெல்லாம் நீ சிறப்பாய் செய்யும்படியும் நான் உனக்கு துணை நிற்கப் போகிறேன் என் செல்லமே. இனி ஒருபோதுமே உன் மனம் கவலையில் மூழ்கும்படி எந்த கஷ்டத்தையும் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். இப்போது என்னுடைய பாதத்தை தொட்டு வணங்கிவினாய்தானே? எனக்கு நல்லது நடக்க வேண்டும் அம்மா, எனக்கு எல்லாவற்றையும் நல்லதாய் முடித்து கொடுங்கள் என மனதில் இப்போது நீ என்ன நினைத்தாயோ அதை உனக்காக நான் முடித்து தருவேன். உன்னுடைய திருமணமாக இருந்தாலும் சரி, உன்னுடைய அன்போ நட்பமோ வேலையோ அல்லது உன்னுடைய குழந்தை பாரமோ எதுவாக இருந்தாலும் சரி, எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ அந்த காத்திருப்பை உனக்கு வெற்றிகரமானதாக நான் முடித்து கொடுப்பேன். நடந்ததை நினைத்து அழுது கொண்டே இருப்பது வாழ்க்கை கிடையாது என் செல்லமே. அது எல்லாவற்றையும் மறந்து உன்னை அள வைத்தவர்கள் கண் முன்னால் நீ சிரித்த முகத்தோடு ஜெயித்து கொண்டே வாழ்கிறாயல்லவா? அதுதான் வாழ்க்கை. அப்படிப்பட்ட வெற்றிகரமான வாழ்க்கையை தான் நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன். யாரெல்லாம் உன் மனம் வருந்தும்படி பேசினார்களோ, யாரெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்தினார்களோ அவர்கள் கண் முன்னாலேயே நீ ஜெயித்து காட்டப் போகிறாய் என் செல்லமே. எப்போது பார்த்தாலும் உன் பக்கம் நியாயம் இருப்பதையே பல பேர் மறந்து விடுகிறார்கள் தானே? நீதான் எல்லா தவறையும் செய்தாய் என்பது போல உன் மீது குற்றங்குறைகளை சுமத்தி கொண்டு அவர்கள் தப்பித்து கொண்டு, ஆனால் எல்லா தவறுகளையும் செய்து கொண்டு தான் செய்வது சரி நியாயம் என்பது போல பேசிக்கொண்டே இருக்கிறார்களா? கவலைப்படாதே. உன் மனதோடு நீயும் போராடி போராடி
பல நல்ல விஷயங்களை இழந்து விட்டாய். எப்போது பார்த்தாலும் நிம்மதியில்லாமல் வாழ்கிறாய் என்பது எனக்கு தெரியும். கொஞ்ச காலம் எதை பற்றியும் யோசிக்காமல், மற்றவர்களிடம் வாக்குவாதம் செய்யாமல், யாருக்கும் அடிபணிந்து போகாமல் நிம்மதியாய் உனக்கான வேலைகளை செய்யப்பார். பல சமயங்களில் உன்னுடைய கவலைகளை கூட நீ மறந்து விடுகிறாய். ஆனால் மற்றவர்கள் உன் மனதில் உண்டாக்கிய காயங்களை ஏனோ மறக்க முடியவில்லை அல்லவா? அந்த அளவிற்கு உன் மனதை வேதனைப்படுத்தி விட்ட சில மனிதர்களுக்கு அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை நான் கற்றுக் கொடுக்கிறேன். நீ கவலைப்படாதே. யாராவது ஒருவர் எப்போதுமே உன்னை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றால் அவரிடம் பதில் பேசாமல் அமைதியாக இருந்துவிடு என் செல்லமே. ஏனெனில் குறை உள்ளவர்கள்தான் எப்போதும் மற்றவர்களை குற்றம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். 1000 ரூபாய் நோட்டுகளை விட சில்லறைகள் தானே சத்தம் அதிகம் கொடுக்கும். அப்படிப்பட்ட சில்லறை குணம் கொண்ட மனிதர்களை ஏன் நீ மிக பெரிய ஆளாக நினைத்து மதிக்கிறாய்? அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து அவர்கள் வார்த்தைகளுக்கு பதில் பேசுவதை நிறுத்திவிடு என் செல்லமே. உன்னுடைய பதில் வார்த்தைகளுக்கும் உன்னுடைய செயல்களுக்கும் சற்றும் தகுதியில்லாத அந்த மனிதர்களை பற்றி நீ யோசிக்கவே வேண்டாம். எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி, இத்துடன் முடிந்து போய்விட்டது, இனிமேல் அவர்களுக்கும் நமக்கும் எதுவும் இல்லை என எந்த உறவோடும் நீ முற்றுப்புள்ளி வைக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? உன் வராகியம்மா, நான் ஒருபோதும் அப்படி உன் வாழ்க்கையை நீ வாழும்படி விட்டுவிட மாட்டேன். எல்லா மனிதர்களும் எல்லா மனிதர்களுடைய நட்பும் உனக்கு வேண்டுமென் செல்லமே. சூழ்நிலை எப்போது எப்படி வேண்டுமானாலும் மாறுமல்லவா? அப்படி உன் வாழ்விலும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் மாறும்போது உறவுகளும் கூட புதுப்பிக்கப்படும். உனக்காக எல்லா வகையிலும் நல்ல மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கும்படி நான் வேலை செய்யத்தான் போகிறேன். உனக்காக இந்த வராகியம்மா நானே இருக்கும்போது வேறென்ன கவலை? நிச்சயம் நீ எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை நல்லவிதமாய் நான் முடித்து கொடுக்கிறேன். முடிந்தவரை உன் வாழ்க்கையை போராடிக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். அப்படி நீ போராடிக்கொண்டே உன் வாழ்க்கையை வாழும்போது வாழ்க்கை ஏதாவது ஒன்றை நீ இழக்கும்படி செய்யும். ஆனால் கூடிய விரைவிலேயே நீ சற்றும் எதிர்பார்க்காத வகையில், நீயே நினைத்து பார்க்காத வகையில் உனக்கான சந்தோஷத்தையும் வெற்றியையும் சுவாரஸ்யமாய் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்துவிடும் என் செல்லமே. யாரையுமே முக்கியமாக நினைக்காததும் யாருக்கும் முக்கியமில்லாதவர்களாக நீ இருப்பதும் தானே வாழ்க்கையில் நிம்மதியை தருகிறது. நீ யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கவும் வேண்டாம், அதே நேரத்தில் மற்றவர்கள் நம்மை முக்கியமான ஆளாக நினைக்கவும் வேண்டும் என யோசிக்கவும் வேண்டாம். தேவையில்லாமல் கண்டதையும் எதிர்பார்த்து ஏன் நீ கலங்கி நிற்க வேண்டும்? நீ கலங்கி நிற்கும்போது இந்த வராகியம்மா நானே நேரில் வருவேன் என நினைக்காதே. நல்ல குணம் கொண்ட ஒரு நல்ல உள்ளத்தை உனக்காக நான் அனுப்பி வைத்து உனக்கு உதவி செய்வேன். உன்னுடைய வலியையும் வேதனையையும் நீ உணர்ந்திருக்கிறாய். நீ அனுபவிக்கக்கூடிய கஷ்டத்தையும் கவலைகளையும் நான் உணர்கிறேன். வேறென்ன வேண்டும்? மற்றவர்களுக்கும் இதே போல பிரச்சனையும் வலியும் வேதனையும் இருக்கும் என உணரக்கூடிய மனிதனாக, மனிதாபிமானம் கூடிய ஆளாக நீ இருக்கிறாய். அதுவே எனக்கு போதுமேன் செல்லமே. உறவுகளை நேசிக்க தெரிந்த அளவுக்கு அவர்களிடமிருந்து ஒதுங்கி நிற்கவும் கற்றுக்கொள். இந்த உலகம் மிகவும் போலியானது. யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், உனக்கு துணையாய் நான் இருந்து உன்னை காப்பாற்றுவேன் என் செல்லமே.